மற்றொரு அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமமுக வேட்பாளர் பட்டியலானது நாளை அறிவிக்கப்படுவதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அமமுக வேட்பாளர் பட்டியல் நாளை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நாளை அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகிவிட்டது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மடத்துக்குளம், அதே போல திருவையாறு, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதனை நாளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஞானசேகரன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பூந்தமல்லியை தொகுதி பொறுத்த வரைக்குமே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிகம். நாங்குநேரியை பொறுத்த வரைக்குமே திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய இசக்கிமுத்து களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் கதிர்காமு களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மடத்துக்குளத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு களம் காண்கிறார். அதே போல திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலு கார்த்திகேயன் களமிறங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே தேர்போகி பாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். திருச்சி மேற்கு தொட்டியம் ராஜசேகரன் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல மன்னார்குடியை பொறுத்த வரைக்குமே எஸ் காமராஜ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படும் நிலையில்தான் நாளை ஒட்டுமொத்தமாக அந்த 11 தொகுதிக்கும் யார் வேட்பாளர், அதே போல தேர்தல் அறிக்கையும் டிடிவி தினகரன் வெளியிடுகிறார். மற்றொரு அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமமுக வேட்பாளர் பட்டியலானது நாளை அறிவிக்கப்படுவதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அமமுக வேட்பாளர் பட்டியல் நாளை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நாளை அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகிவிட்டது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மடத்துக்குளம், அதே போல திருவையாறு, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதனை நாளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஞானசேகரன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பூந்தமல்லியை தொகுதி பொறுத்த வரைக்குமே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிகம். நாங்குநேரியை பொறுத்த வரைக்குமே திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய இசக்கிமுத்து களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் கதிர்காமு களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மடத்துக்குளத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு களம் காண்கிறார். அதே போல திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலு கார்த்திகேயன் களமிறங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே தேர்போகி பாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். திருச்சி மேற்கு தொட்டியம் ராஜசேகரன் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல மன்னார்குடியை பொறுத்த வரைக்குமே எஸ் காமராஜ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படும் நிலையில்தான் நாளை ஒட்டுமொத்தமாக அந்த 11 தொகுதிக்கும் யார் வேட்பாளர், அதே போல தேர்தல் அறிக்கையும் டிடிவி தினகரன் வெளியிடுகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.